பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை. காலைதோறும் புது கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். புலம்பல் 3:22-23. அதிகாலை எழும்பி தனி ஜெபம் செய்கிறவர்கள் காலைதோறும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, கர்த்தருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காலைதோறும் கர்த்தர் மன்னாவை இஸ்ரவேலரின் பாளையத்திலே பொழிந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. முந்தைய நாளின் மன்னாவை மறுநாளில் உபயோகப்படுத்த முடியாது. ஒரு நாளிலேயே அது கட்டுப்போய்விடும். வெப்பத்திலே அது உருகிப்போகும் என்பதால் சூரிய வெப்பம் கூடிய பிறகு அதை தரையிலிருந்து எடுக்க முடியாது. ஒரு குடும்பத்திற்கு இன்னொரு குடும்பம் சேர்த்து வைக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான மன்னாவைத்தான் கர்த்தர் பொழிந்தருளுவார். அந்த மன்னா தேவ கிருபையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய புது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஏசாயா 54:10 என்ற தன் வாக்கு தத்தத்தை மனதிற்குமுள்ள கர்த்தர் உங்கள் வாழ்வில் நிறைவேறச் செய்வார். கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? அது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத கிருபை. தேவனை எப்போதும் ஜெபத்தில் தேடிய தாவீதை பார்த்து தேவன், தாவீதே, சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல நான் உன் மகனாகிய சாலோமனை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் 7:14-16 வரை என்று கர்த்தர் சொல்கிறார். சாலோமன் எத்தனையோ தடவை கர்த்தரை விட்டும் தேவ வழியை விட்டும் விலகின போது கர்த்தர் கிருபையாய் சாலோமன் மேல் மனம் இறங்கினார். தாவீதுடைய ஜெபம் தாவீதின் குமாரன் மேல் கிருபையை கொண்டு வந்தது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் தேவ கிருபையை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அது பூரணமான தேவ கிருபை. அது பலுகி பெருகும் தேவ கிருபை. அது நம்மை விட்டு என்றென்றும் விலகாத தேவ கிருபை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. 2 பேதுரு 1:1-2.